மூத்த பத்திரிகையாளர் திரு சோமு அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சோமு சார். இந்த நிகழ்வுகள்லாம் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா விஜய் அவர்கள் எப்படி இருக்கணும், இது போல எல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சில கருத்துக்கள்லாம் கூட நம்முடைய அரங்கத்திலே கூட நீங்கள் பரிந்திருந்தீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு? ஹவு டு யூ ஃபீல்? ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் தான். நம்ம அதை நிறைய பேசிருக்கிறோம், இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு. இப்ப வடநாட்டுலாம் பாத்தீங்கன்னா எதிர் துருவத்துல இருக்கிறவங்க ஒரே நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறதும் ஒரு மரியாதை நிமித்தம் பேசுறதுமா பாக்குறோம். இங்க அது வந்து ஜெயலலிதா பீரியட்ல இருந்தா ரொம்ப அதிகமா போச்சு அந்த விலகல். தம்பிதுரை வந்து தன்னுடைய வாரிசுடைய திருமணத்திலே கலந்துக்கல, ஏன்னா சம்பந்தி வந்து வேற கட்சி அப்படிங்கறதையும் நம்ம பார்த்தோம். அதுல சசிகலா கூட சொன்னாங்க, ஓபிஎஸ் நினைக்கிறேன், வந்து இவர் வந்து ஸ்டாலினை பாக்குறாரு, சிரிக்கிறாரு, என்னங்க இது அப்படின்ட்டு பார்த்து ஒரு புள்ளையை புரியறதே ஒரு தவறுங்கிற மாதிரியான ஒரு தமிழ்நாட்டு சூழல்ல இந்த மாதிரி தேர்தலை வென்ற உடனே முக்கிய தலைவர்களை எதிர்த்து நின்று களமாடிய முக்கிய தலைவர்கள் எல்லாம் போய் பாக்குறதுங்கிறது ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம். இது தொடரணும். இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, மூத்த ஸ்டாலின் தான் முதல்ல பாத்துருக்கிறாரு எதிர் தரப்புல. அவரும் சரி இவரும் ரெண்டு பேருமே பெரியாரை முன்னிறுத்துறவங்க. பெரியார் வந்து அப்படிதான் இருந்தாரு. அவருக்கு வந்து பார்ப்பனியத்தை எதிர்த்தார உரிய அவருடைய நெருங்கிய நண்பரே ராஜாஜி தான் அப்படி இருந்தது. அதை தவிர வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு உதாரணம் சொல்லுவாங்க, ரொம்ப நெகிழ வைக்கக்கூடிய ஒரு விஷயம். திருச்சியில வந்து இது மாதிரி இருக்கிறாரு, அதுல பெரியார் கலந்துகிட்டு அந்த திறப்பு விழால பேசினாரு வாழ்த்து. அதுக்கு வந்து குறை சொல்லிருக்காங்க சில பேர். அதுக்கு சொல்றாங்க, நல்ல விஷயம் யார் செஞ்சா நம்ம தான் துணை நிக்கணும் அப்படின்னாரு. அந்த மாதிரியான ஒரு விஷயம் இது. இதுல எல்லாம் ஒரே ஒரு இதுன்னா, தனிப்பட்ட முறையில அதுக்கப்புறம் பேசும்போதோ இல்ல அறிக்கைகளிலேயோ இந்த நாகரிகத்தை கடைபிடிக்கணும். பொது விஷயத்தை வந்து விமர்சிக்கலாம் பரஸ்பரம். தனிப்பட்ட தாக்குதல்கள்ங்கிறது அதுலயும் அந்த நாகரிகத்தை கொண்டு வந்தா இன்னும் நல்லா இருக்கும். அதை தொடர்ந்து நம்ம நல்லதே நினைப்போமே. இதுவே ஒரு நல்ல ஆனா திரு சோமு, இப்ப வந்து ஏற்கனவே ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு குறிப்பிட்டு பேசியிருந்த திரு விஜய் அவர்கள் வந்து பரப்புரையின் போது முதல்ல மாநாட்டில் பேசினாரு. அதுக்கப்புறம் நிறைய பேர் சுட்டி காமிச்சாங்க. அதே சுட்டி காமிச்ச உடனே அந்த நாகரிகத்தை மாத்திக்கிட்டாருங்கிறத பார்க்க முடியும். ஸ்டாலின் சார் அப்படிங்கிறது பார்க்க முடியும். அந்த விமர்சனம் தான் வச்சாரு. ஸோ அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் தன்மை எல்லாம் இருக்குங்கிறது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியுதா? இப்போ அது தொடர்ந்து நீங்க நினைக்கிறீங்களா? இப்ப இது ஸ்டாலின் அங்கிள் சொன்னதை நம்ம ஏத்துக்கல. ஆனா இதை விட தரம் தாழ்ந்து பேசின பேச்சுக்கள்லாம் பட்டவங்க பலதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். உதாரணமா சீமான் பேசாத பேச்சு இல்ல. ஓகே, இருக்கிறதுலே ஒரு கட்சி தலைவர்கள்ல மிக மோசமாக மிக ஒரு தரமற்று பேசுறது அவர்தான். ஆனா அவரையும் போய் பார்த்திருக்கிறாரு. சீமான்லாம் வந்து கருணாநிதி, ஜெயலலிதா, அண்ணா எல்லாரையுமே, பெரியாரை பத்தி கூட அந்த மாதிரியான ஒரு விஜயையும் பேசிருக்கிறாரு. சமகால அரசியல்வாதிய அதையும் மனசுல வச்சுக்காம பேசிருக்கிறாரு. அப்படியே இதை போய் பார்த்திருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா இதுல சோமு சார், இப்ப இதுல இவங்க ரெண்டு பேரும் வந்து முதல்ல ஒன்னா சேர்ந்து பயணப்படுறதா கூட ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. உங்களுக்கு தெரியும், திரு விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்னு சொன்ன உடனேயே அண்ணன் நான் தான் முன்னாடி நின்று வழிகாட்டுவேன் அவர் வந்து அப்படிங்கிற இது போன்ற எதிர்பார்ப்புகள் நிறைய இருந்துச்சு இல்லைங்களா? இப்போ அது பாருங்க, இப்போ இது போன்ற ஒரு நிகழ்வு அப்படி இருந்ததுக்கும் இப்படி இருக்கும், அந்த ஒப்பிட்டு பார்க்க முடியுதா? இல்ல, இந்த எதிர்பார்ப்பு சீமானுக்கு இருந்துச்சு, பல ஊடகவியலாளருக்கு இருந்துச்சு, எனக்கு இல்ல. அதே மாதிரி விஜய்க்கு இருந்ததா தெரியல. ஏன்னா சீமான் வந்து தன்னுடைய தன்னுடைய சுயமரியாதை இழந்து கூட பல தடவை வந்து செஞ்சிற அளவுக்குலாம் கூட பேசினார் பப்ளிக்கா. உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி சேரணும் அவர் வந்து சேர மாட்டேன்னு கூட பதிலே சொல்லல. ஓகே, அதாவது உன்னை எதிர்த்து விமர்சித்து இருந்தா கூட பரவாயில்ல. அதனால அந்த ஒரு எதிர்பார்ப்பு சீமான் தரப்புலதான் இருந்தது, இவர் தரப்புல இல்ல. அந்த சூழலை பாக்குறப்ப விஜய் போய் பாக்குறது ஒரு பங்கு பாராட்டுறதுன்னா, இப்ப நம்மளை இவ்வளவு புறக்கணித்த ஒரு மனிதரை சீமானும் ஒத்துக்கிறதும் ஒரு நல்ல விஷயம் தான். ஓகே, அது அந்த வகையில நீங்க சொன்னது போல முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் அதே போல ஏன்னா கடுமையா விமர்சிச்சார். ஏன்னா அவங்க கூட வந்து பாஜக, அதிமுக அப்படிதான் விமர்சனம் இருந்தது. தாவேக பெரிய விமர்சனம் பண்ணல. ஆனா தாவேக தரப்புல கடுமையா விமர்சனம் திமுக தரப்பு மேலதான் வைக்கப்பட்டது. அப்படி அந்த அக்செப்டன்ஸும் இதுல பார்க்க வேண்டியிருக்கு இல்லைங்களா? ரெண்டு பக்கமே பார்க்க வேண்டியிருக்கு. 10 லட்சம் கடன் வச்சுட்டாங்க, அரசியல் ரீதியான விமர்சனம் தான் இல்லைங்களா? இருந்தாலும் முதல் நாள் அதுக்கு அவரு பதில் சொன்னாரு. அப்புறம் வந்து
இந்த வந்தே மாதரம் இசைச்சதை பத்தின விமர்சனங்கள் வந்தது. அத திமுக வச்சது நேத்து. ஆனா மறுநாளே போய் சந்திக்கிறதும் அதே மாதிரி அவங்க அதை ஏத்துக்கிறதும் உண்மையாகவே இது ஒரு நல்ல விஷயம். இதுக்கு பின்னாலும் அரசியல் இருக்கும், இல்லாமலாம் இல்ல. ஆனாலும் இது வந்து ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். மறுபடியும் சொல்றது என்னன்னா, இது வந்து அறிக்கை விடுவதிலையும் பேசுவதிலும் இதே நாகரிகம் கடைபிடிக்கப்பட வேண்டும் எல்லா தரப்பிலும். இல்ல அது போல ஒரு சூழல் உருவாகுமா? ஏன்னா அரசியல்ங்கிறது வந்து எதிரெது நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கான அந்த விமர்சனம், அதை வச்சுதான் அவங்களுக்கான ஒரு கிரேஸ். ஏன்னா இப்போ எல்லாம் எதிர்பார்க்கறது என்னன்னா, இப்போ நீங்கள் திமுக எதிர் ஓட்டாளர்கள் தான் விஜய் அவர்களுக்கான அந்த ஓட்டர்ஸாக இருக்காங்க, வாக்காளர்களாக இருக்காங்க. இப்போ அது விமர்சனமே இல்லாமல் எப்படி போகும்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது? இல்ல, விமர்சனம் கண்டிப்பா இருக்கும், அதை மறுக்க. அதாவது அநாகரிகமான விமர்சனம், தனி மனித விமர்சனம், ஓகே, இந்த மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப வட மாநிலங்களையும் இந்த மாதிரி எதிர் துருவங்களா இருக்கிறவங்க இருக்காங்களே, இருந்து அது காலங்காலமாகவே வந்து பாத்தீங்கன்னா இவரு முலாயம் சாதகம், இவரு மாயாவதியும் எதிர் துருவமா இருக்கிற ஒரு சூழல்ல கூட சேர்ந்து நிகழ்ச்சிகள்ல இது பண்ணிருக்காங்க. எதிர்பாராம வந்து ஏர்போர்ட்ல வந்து சந்திக்கிறப்ப கூட வந்து முகத்தை திருப்பிக்காம பேசிருக்கிறாங்க. ஓகே, இந்த மாதிரியானது இங்கதான் இல்லாம இருந்தது. அதனால அங்க விமர்சனம் இல்லாம இருந்துச்சு. அதே மாதிரி இங்கேயும் விமர்சனங்கள் இருக்கும், அது அவசியம். ஆனால் தனிமனது விமர்சனம் இல்லாம இந்த மாதிரியான ஒரு நாகரிக சந்திப்புகளும் அவசியம். இப்ப தவிர இது இன்னொரு இது என்னன்னா, இப்ப இவருக்கு வந்து 108 சீட்டு தான் இருக்கு, அவங்க போச்சுன்னா 107. அப்ப என்னதான் வெளியில இருந்து 3 கட்சிகள் ஆதரித்தாலும் 4 கட்சிகள் ஆதரித்தாலும் ஒரு சிக்கல் இருக்கு. அப்ப நாளைக்கு சபாநாயகர் தேர்தலில் வர்றப்பயோ இல்ல வேற ஒரு விஷயம் சம்பந்தமான ஒரு மசோதா வர்றப்பயோ ஒரு உடன்பாடு எட்டுறதுக்கு அப்படின்னு பேசுறப்ப கொஞ்சம் எளிதாக இருக்கும். ஓகே ஓகே, புரிஞ்சுக்கிறேன். ஆனால் அது ஒரு வகை. ஆனால் சார், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இது போன்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னு சொல்கிறீங்க. இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்ன புரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னா, சட்டமன்றத்தில் சொல்லி வருகின்ற போது 2 பேரும் வந்து பேசாமல் எப்படி இருக்க முடியும்? அது அந்த விமர்சனங்கள் ஒரு நாகரிகமாக இருந்தால் சரியானதாக இருக்குங்கிறத தாண்டி, இப்போ நீங்களே சட்டமன்றத்தில் நிறைய பார்த்துருப்பீங்க. ஜெயலலிதா அவர்கள் இருந்த போதும் சரி, கருணாநிதி அவர்கள் இருந்த போதும் சரி, அந்த விமர்சனங்கள்லாம் கடுமையாக இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம சட்டமன்றத்தில் பரபரப்பாக பார்த்துருக்கோம். ஆமா, ஆனா அதை தாண்டி இப்ப ஒரு சூழல் உருவாகி இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல, கண்டிப்பா. அப்படின்னா முதல்லாம் எப்படின்னா, அதாவது இது வரைக்கும் எதிரெதிரா பேசுறவங்க அந்த சட்டசபை முடிந்து வரப்ப கூட பேசாம முகந்திருப்பி போன கட்சிக்காரர்கள் தான் எதுபோல எம்எல்ஏக்கள். இனிமே அந்த மாதிரி இல்லாமல், அதாவது கருத்து வேறுபாடுங்கிறது வேற, ஒரு குறைஞ்சபட்ச நாகரிகத்தோட பரஸ்பரம் பேசுவது அப்படிங்கிறது இருக்குல்ல, அது மக்களுக்கும் உதவும். அதாவது இப்ப மற்ற கட்சி எதிர்கட்சியா இருக்கும் போது அந்த எதிர்கட்சி எம்எல்ஏ ஒருத்தர்கிட்ட ஒரு மக்கள், அங்க இருக்கிற மக்கள் வந்து ஒரு நேர்மையான ஒரு தேவையான ஒரு நல்ல விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா நியாயமா, அத வந்து ஒரு அமைச்சரை பார்த்து இவரு பேசுறது இருக்குல்ல, அது வந்து தவறாது. இப்ப ரிமெம்பர் கரெக்ட் சோமு சார், இதுல வந்து துரைமுருகன் முன்னாள் அமைச்சர், ரொம்ப சீனியர் மோஸ்ட் மினிஸ்டர் வந்து அவருடைய நினைவுகளை கூட ஒரு சில சமயம் பகிர்ந்து இருக்கிறார். அதுல சொன்னது கூட, ஜெயலலிதா அவர்கள் அங்க சட்டமன்றத்தில் இருக்க போது யாரும் வந்து கண்ணு கூட திரும்பி பார்க்க மாட்டாங்க, அவங்க போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாம் கண்ணை அசைக்கிறது, இது போன்ற சிரிக்கிறது போன்ற அதெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு நகைச்சுவையும் பேசினது கூட நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அதே போல இந்த பக்கம் இருக்கிறவங்க கூட வருகின்ற போது திமுக தரப்புல எதிர் தரப்புல இருக்கவங்க கிட்ட ஒரு விமர்சனங்கள்ல அந்த மகிழ்ச்சியை எல்லாம் வெளிப்படுத்தி கூட பார்த்துருக்கோம். ஆமா, இல்லைங்களா? இல்ல, இன்னொரு பாராட்ட வேண்டிய மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா, இப்ப நீங்கள் உட்பட இந்த மீடியால எல்லாருமே இது ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சா பாக்குறது இருக்குல்ல, இது ஒரு நல்ல பார்வை, தேவையான பார்வை. ஓகே, இல்லன்னா இப்ப நாளைக்கே, ஆனா அதே நேரத்துல நாளைக்கு வந்து நான் சொன்னது போல ஒரு எதிர்கட்சியை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ தன் தொகுதியை சேர்ந்த ஒரு நியாயமான விஷயத்துக்காக அமைச்சர் பார்த்தாங்கன்னு வச்சுங்களேன், ஓகே, கட்சி மாறுகிறாரா எம்எல்ஏ அப்படின்னு நியூஸ் போடாம இருக்கணும். சரி சரி, நம்ம அதை உறுதிப்படுத்திட்டு போலாம். ஓகே, அதை நம்ம என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடியே ஒரு பரபரப்பான ஒரு விஷயம் பண்றோம்னு இருக்காங்களே பல பேர், அவங்களே சொல்லல. புரியுது, இது இருக்குல்ல, அப்ப அது வந்து என்னன்னா இந்த நல்ல ஒரு விஷயத்த மறுபடி கெடுத்த மாதிரி ஆயிடும். ஓகே, இன்னொரு நல்ல விஷயமும் வரணும். சொல்லுங்க. பிரைம் மினிஸ்டரா இருக்கட்டும், இல்ல வந்து அங்க நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவரா இருக்கட்டும், எல்லாருமே பார்த்தா மிஸ்டர் நரேந்திர மோடி, மிஸ்ஸஸ் சோனியா காந்தி இப்படி சொல்ற பழக்கம் இங்க இருக்கு, அங்க இருக்கு. இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கான அடைமொழியை சொல்லி அது ரொம்ப பம்மி, அதாவது மீடியாக்காரங்க சொல்றேன், செய்தியாளர்கள் அப்படின்னு. இப்ப என்ன மாதிரி மிகச்சில பேர் தான் சார் மேடம்
மற்ற எல்லாரும் பாத்தீங்கன்னா உறவு முறை கூட போடுவாங்க, அக்கா அண்ணி அது இதுன்னு எதுவுமே இது இல்லாம. அதுவும் கொஞ்சம் மாறினா நல்லா இருக்கும். ஓகே ஓகே. விஜய்னா சார் சிஎம் சார், இல்ல விஜய் சார், ஸ்டாலின் வந்தாருன்னா ஸ்டாலின் சார், உதயநிதியா உதயநிதி சார், முடிஞ்சு போச்சு. அவங்கள போய் அப்பா அம்மா எல்லாம் சொல்ற ஆள்லாம் இருக்கான் பத்திரிகையிலேயே ஊடகத்துல, அப்பா அம்மா அப்படிதான். அதெல்லாமும் மாறணும். அதாவது இது மாதிரி இருக்கு பெரிய விஷயங்கிறப்ப ஊடகத்துல இருக்கக்கூடிய சில பேர் பண்ற விஷயத்தையும் மாத்திக்கிட்டா இந்த அரசியல் ரீதியான விஷயங்கள் இன்னும் நல்லா போகும், மரியாதைக்குரியதா இருக்கும். சோமு சார், நிறைவா உங்ககிட்ட கேட்க வேண்டியது, டு ஸ்டார்ட் வித் இப்போ வந்து தாவேக்காவுடைய ஆட்சி இப்போ 2 நாளா இருக்கு. டு ஸ்டார்ட் வித் இது ஒரு எப்படி ஒரு பிளாசமிங் ஒரு பட்டிங் கவர்மெண்டா இருக்கு, எப்படி இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? டு ஸ்டார்ட் வித் இல்ல இவங்களுக்கு வந்து வெளியில இருந்து ஆதரவு தரக்கூடியவங்க 4 கட்சிகள். அந்த 4 கட்சியுமே சொல்லிருக்காங்க என்னன்னா, நாங்க வந்து திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோங்கிற அளவுக்கு எல்லாம் பேசியிருக்கிறாங்க. ஆமா. அப்ப அவங்களுக்கு வந்து திமுக ஏற்கனவே இருந்த அந்த ஸ்டாண்டு, அந்த கொள்கைகள் இருக்கும். அந்த கொள்கைகளுக்கு மாறாக இல்லாம இவரும் பெரியார் தான் வந்து பெரியாரும் தன்னுடைய கொள்கை தலைவரும் சொல்லியிருக்கிறாரு. கரெக்ட். அந்த மாதிரியான பாதையில வந்து ஒரு ஒத்திசைவோட போகும்போது பிரச்சனை வராது. ஆனா போனதே நம்ம பார்த்தோம், தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையா இருக்கட்டும், அதே போல தனியார் நிறுவன பிரச்சனையிலையும் இவங்க தனியார் நிறுவன பிரச்சனை சாம்சங் பிரச்சனையில தான் சிபிஎம் கடுமையான ஒரு எதிர்வினையை ஏற்படுத்துச்சு. அந்த மாதிரி இல்லாம ஒரு மக்களுக்கான திட்டங்களா இந்த அரசு கொண்டு வரும்போது அது வந்து மற்ற கட்சிகளும் வந்து ஆதரிக்கக்கூடிய ஒரு சூழல் வரும். முடிந்த அளவுக்கு அரசியலுங்கிறது தேர்தல் வந்தா எதிர்த்து தான் நிக்க போறாங்க. ஓகே. அதுக்கு முன்னால மக்களுக்கான ஒரு நலத்திட்டங்களோட இந்த அரசு செயல்படும் வரை பெரிய பிரச்சனை இருக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஓகே. ஏன்னா எல்லாம் ஒரே சிந்தனை, ஒத்த சிந்தனை உள்ளவர்களாக இருக்காங்க அப்படிங்கறதுனால அந்த ஸ்டாண்ட் சொல்றீங்க. ஆமா. இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, எதிர்த்தரப்புல இப்ப எதிர்கட்சிகளாக இருந்தவர்களை விமர்சனம் பண்ணவங்க, தன்னை விமர்சனம் பண்ணவங்களை எல்லாம் வரிசையை சந்திச்சுட்டாரு. தோழமை உணர்வோட யாராவது இருக்காங்க, ஒருவேளை உணர்வாக இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற போல அந்த ஸ்டாண்ட்ல யாராவது பார்க்க முடியுமா இங்க? புரியல, எப்படி சொல்றீங்க? இல்ல, இப்ப தனக்கு எதிர் தெய்வத்தில் இருந்தவர், தான் விமர்சித்தவர்கள், தன்னை விமர்சித்தவர்கள், அப்படி வரிசையை எல்லாத்தையும் பாக்குறாருன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இப்ப தோழமை உணர்வோட இருந்தவர்களாக இங்க யாராவது இருக்காங்களா? அப்படி இருக்கவங்களை யாராவது பார்க்க முடியுமா? அப்படி ஒருவேளை அவர்களை யாராவது சந்திக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல, பல பேரை இவர் சந்திக்கலாம். உதாரணமா சொல்ல போனீங்கன்னா, தேர்தலே நிக்கல இவரு தமிழக வெற்றி கழகம், சாரி தமிழ்நாடு வாழ்வுரிமை கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய தலைவர் வேல்முருகன். ஏன் சொல்றேன், அவரை ஏன் டக்குனு எனக்கு ஞாபகம் வருதுன்னா, அவர் ஒவ்வொரு விஷயத்திலையுமே வந்து பல்வேறு தரவுகளோட அந்த பிரச்சனைக்கான விஷயத்த பேசுவாரு. அதுக்கான டாக்குமெண்ட் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தா ஒரு ஆவணமா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாமக தலைவர் அன்புமணி, நிறுவனர் பாமக தலைவர் அன்புமணி சந்திச்சுட்டாரு. இப்ப சந்திச்சுட்டாரா? நல்ல விஷயம். ஏன்னா அவருடைய ஒவ்வொரு அறிக்கையுமே இதே போல மிக சிறப்பா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை சம்பந்தமான விஷயத்துல அவங்களெல்லாம் கலந்தாலோசிக்கலாம். ஒரு அரசியல் மாற்றெல்லாம் தாண்டி இந்த விஷயம் கொண்டு வர்றேன், இதை வந்து எப்படி செய்யலாம், அதில் உள்ள குறை நிலை என்ன பிரச்சனை வரும், அப்ப அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கறத வந்து இவர் பேசினாருன்னா அது நல்ல விஷயமா இருக்கும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் விஜய் செய்யணும். சொல்லுங்க. ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன்னா, குங்குமத்துல 1999 பணியாற்றுற போது எங்க கூட தாஸ்னு ஒருத்தர் ப்ரூஃப் ரீடர் வேலை பார்த்தாரு. வயது 80 இருக்கும். ஆனா அவருடைய முக்கியமான வேலை என்னன்னா, அண்ணன் அரசியல் சூழலுக்கு ஏற்ப திருக்குறள்ல இருந்து ஏதாவது இல்ல வந்து புராணங்கள்ல இருந்து ஏதாவது எடுத்து எழுதி அதை கலைஞருக்கு கொடுப்பாரு கருணாநிதிக்கு. கருணாநிதி என்ன பண்ணுவாரு, அந்த அரசியல் சூழலோட சேர்த்து இதை பயன்படுத்திக்குவார். கருணாநிதிக்கு தெரியாது இல்ல, அவர் குறளோவியம் எழுதினவரு. ஆனாலும் தன்னை போல சிறந்த ஒரு ஆட்களை, இல்ல தன்னை விட ஒரு கரையில ஒருத்தர் சிறப்பா இருப்பாங்கல்ல, அவங்கள வந்து எல்லாரையும் வெளிச்சம் போட்டு காட்டணுங்கிற அவசியம் கிடையாது, ஆனா இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு குழு வச்சுக்கலாம். இப்ப சகாயம் கூட அந்த இதுக்கு வந்திருந்தாரு. அப்ப அவரை மாதிரியான ஆட்களை வச்சு ஒரு குழு வச்சு என்ன செய்யலாம், என்ன அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது இப்ப எதிர்காலத்துல உள்ள அவருக்குள்ள சவால்களை அதை சரி செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பா நீங்க சொல்றீங்க. ஆமா, ஒரு சட்ட நிபுணர் குழு வச்சிருந்தாருன்னா இதை நம்ம அமல்படுத்துறப்ப என்னென்ன பிரச்சனை வரும், இப்ப கோர்ட்டுக்கு போனா என்ன ஆகும், யாராவது கோர்ட்டுக்கு போயிட்டாங்கன்னா அப்ப இது என்ன செய்யலாம், இதை முன்னாடியே சொன்னாங்கன்னா அது இன்னும் சிறப்பா செயல்படுறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும். ஓகே, கிரேட். தேங்க்யூ சார். தேங்க்ஸ். ரொம்ப நன்றி.